ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து எவ்வளோ தான் வந்து மல்லி மேலே வந்து கோவத்தை வந்து காட்டினாலும் நம்மளுடைய மல்லி வந்து வெண்பா மேலே வந்து பாசத்தை மட்டும்தான் வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய விஜய்கிட்டே பார்த்தீங்கன்னா நடந்ததை எடுத்து உரைச்சி வந்து அவங்கக்கிட்டே வந்து அன்பாக தான் வந்து நடக்க பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்முடைய விஜய் வந்து கொஞ்சம் கூட வந்து இடம் தர மாட்டுறாங்க. எப்போ பாரு வந்து நம்மளுடைய மல்லி மேலே வந்து எரிஞ்சு விழுந்துக்கிட்டே வந்து இருக்காருங்க. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம மல்லியை வந்து புரிஞ்சுக்கிட்டால் வந்து அவருடைய லைஃபுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி இல்லையா, அவரை சுற்றி இருக்கிற சூழ்ச்சி வேலையில் வந்து அவர் வந்து மாட்டிக்கிட்டு அவருடைய சொத்தெல்லாம் வந்து இலக்கை வந்து கண்டிப்பாக வந்து நேரிடுங்க. நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா மல்லி மேலே வந்து ரொம்பவுமே வந்து ஆசை பாசத்தோடு வந்து பழகிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் வந்து கவலைப்படாதம்மா, நான் வந்து டாடா கையில் வந்து பேசி பொறுமையாக வந்து உன்னாவும் டாடா வந்து நான் வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டியுமே வந்து சொல்கிறாங்க. பாத்தியா மல்லி, பிஞ்சு மனசில் வந்து எப்படியாப்பட்ட ஆசை இருக்குன்ட்டு. கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து உங்களோட வந்து சேர்த்து வைக்கிறனாலே வெண்பா கண்டிப்பாக வந்து உங்கள் 2 பேரும் வந்து சேர்த்து வச்சிருவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுபோது நம்மளுடைய விஜய் வந்து தனியாக வந்து மீட் பண்ணுறாங்க. நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா அப்போ வந்து என்ன சொல்கிறோம், விஜய் நாங்கள் வந்து பண்ணது வந்து தப்பாக கூட இருக்கட்டும், ஆனால் நாங்கள் பண்ணது தப்பாக இருந்தாலும் மல்லி எந்த ஒரு தப்பும் பண்ணதில்லை. அவள் வந்து இப்போ கூட வந்து உங்ககிட்ட வந்து உண்மையாக தான் வந்து சொல்லிட்டு இருக்கான். தயவுசெய்து அவள் சொல்கிறத வந்து கொஞ்சமாவது வந்து காது கொடுத்து கேளுங்க. அவள் வந்து என்ன, அவள் சுயநலத்துக்காக வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாளா, சொத்துக்கு ஆசைப்படுறவளா மல்லி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. நான் அது அவளுக்கு வந்து சொத்து மேலெலாம் ஆசை இல்லை, வெண்பா மேலேயும் உங்கள் மேலே தான் வந்து ஆசை. ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்படி நடந்துக்கிறதுனால வந்து மல்லியோட மனசு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கே வந்து தெரியும். அவங்க வந்து எவ்வளோ பெரிய சூழ்ச்சிக்காரன்னு. அவங்க வந்து உன்னை வந்து கொல்ல கூட தாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து உன்னோட மக தான் வந்து உன் சொத்துக்கு வந்து வாரிசு. அவங்கள ரஜிதாவெல்லாம் கல்யாணம் பண்ணி கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து அடித்து துடைச்சிட்டு கடைசியில் உனக்கும் வந்து பாய்சனை வச்சு போட்டு தள்ளிட்டு அந்த சொத்தெல்லாம் வந்து அவங்க பேருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கான ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அப்படி உன் சொத்தை உன் மகளெல்லாம் வந்து காப்பாற்றினா அதுக்கு வந்து நீ வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கல, அதுதான் வந்து சரியான வழி. மல்லி கூட வந்து சேர்ந்துக்கிட்டு நீ கரெக்டாக வந்து வாழ்க்கையை நடத்தினேன்னா அவங்களெல்லாம் வந்து கடைசியில் வந்து மூக்கை தேய்ச்சிக்கிட்டு மூக்கை உடச்சிக்கிட்டு தான் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து எடுத்து சொன்னாலுமே வந்து நம்முடைய விஜய்க்கு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறார தவிர மற்றபடி வந்து அவர் வந்து எந்த ஒரு செயலும் வந்து செய்ய மாட்டுறாருங்க. கூடிய சீக்கிரம் நம்முடைய ரஞ்சிதா இந்த ராஜேஸ்வரி இந்த போதுமன் கேள்வி பண்ணுறதெல்லாம் வந்து ஃப்ராட் தானன்றதை வந்து சொத்துக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்றத வந்து நம்ம விஜய் வந்து கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட வந்து சேர்ந்து வாழ்வார் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காது. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ண. அதுபோக இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுன்னு கண்டிப்பாக வந்து இவங்க 3 பேரை வந்து அடித்து துரத்திட்டு நம்மளுடைய மல்லி வெண்பா விஜய் 3 பேர் வந்து சந்தோஷமாக வந்து வாழ்வாங்க அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.